ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸியான ரவா லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இனி வர்ற காலங்கள் பூரா பண்டிகை காலங்கள், அதனால் இது போல் ஒரு டைமு லட்டு செஞ்சு நீங்கள் கடவுளுக்கு படைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நீங்கள் டெசிகேட் கோகனட் இருந்தால் அதை அப்படியே கூட ஒரே ஒரு டைம் லைட்டாக வறுத்து விட்டு சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன், அதனால் அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுத்தாச்சு அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் மீண்டும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரவை இந்த நெய்யில் வறுபடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கிற ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி கடைகளில் பேக்கெட்டில் இருக்கிற ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாம்பே ரவை கூட சேர்த்திங்கன்னா இன்னுமே இந்த லட்டு நல்லா பொது பொதுன்னு வரும். நம்ம ரவை வறுக்கிற பக்குவம் தான் ரவா லட்டு நல்லா பொது பொதுன்னு ஒரு 10 நாளைக்கு வச்சாலும் கெடாமல் இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லாவே வறுவட்டுருச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரவையும் தேங்காயும் நல்லா கலந்து வரணும். ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த சர்க்கரை 3/4 கப்பு வரும். அதாவது 1 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை முழு சர்க்கரையாக கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், காய்ச்சின 1/4 கப் பால் தேவைப்படும் இந்த ரவா லட்டுக்கு. பாருங்கள், நல்லா சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா உருகி வரும். உருகி இந்த ரவை கூட மிக்ஸ் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், இது போல் எங்காச்சும் கட்டிகள் இருந்தால் லைட்டாக உடச்சி விட்டு வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துன ரவையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வறுவட்டு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/4 கப் சூடான பால் சேர்த்துக்கோங்க. நல்லாவே சூடாக இருக்கணும். சூடான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து கிளறும்போது உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாதுன்னு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்ம ரவையும் சூடாக தான் இருக்குது, பாலும் நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்து கிளறி ரவா லட்டு பிடிச்சிங்கன்னா 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அடுப்பும் நம்ம ஆஃப் பண்ணல, சிம்மில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நட்ஸை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்மளுக்கு ரவா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சூடு ஆறிடக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு கை உருக்குற சூடு வந்ததையுமே நம்ம அப்படியே உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. ஈஸியாக சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா உருண்டைகளுமே பிடிச்சு எடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே ரவா லட்டு செஞ்சு நீங்கள் சாயந்தரம் அல்லது மறுநாள் காலையில் சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா மெதுன்னு வந்திருக்கு. இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.